அப்ப நீ உங்க அப்பாவை நெருங்கிட்டேன்னு சொல்லு. ஆமா பாட்டி. சந்திரா, அம்மா, அன்பரசி முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? அவ அப்பா பாசம் அப்படியே முகத்துல தெரியுது. நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருக்கணும். எனக்கு வேகமா உலகத்தை சுத்தி விடணும் போல இருக்கு. ஆனா நாளைக்கு கண்டிப்பா எங்க அப்பாவை நான் பாத்துருவேன். சார், பந்தக்கால் போடுறதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஆமா, சந்திரா வராதது உனக்கு எப்படி தெரியும் அன்பரசி? நான் துணி கடைக்கு போகும்போது சாரும் தான் கூட வந்திருந்தாரு. ஓஹோ. அப்புறம் கடைசியாதான் பந்தக்கால் போடுற ஃபங்க்ஷன் இருக்குன்னு எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அப்புறம் தான் வேகமா இவர் இங்க வந்தாரு. நல்ல வேளை சந்திரா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா இன்னும் கத்தி குதிச்சிருப்பாளுங்க. நீ இதத்தான் சொல்ல வந்தியா? ஆமாம்மா. சார், எனக்கு இன்னொரு ஹெல்ப். என்ன அன்பரசி, ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுட்டு இருக்க? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. சார், காலையில அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதும் அத காமராஜர் ஐயா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டி எங்க அப்பாவை கண்டுபிடிக்கலான்னு இருந்தேன். ஆனா அவர் வீட்ல சிஸ்டம் ரிப்பேரா இருக்கா. அதான் உங்க லேப்டாப்ல பாக்கலாம்னு இங்கே வர சொல்லிருக்கேன். நீங்களும் பாட்டியும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனாலதான். கஸ்தூரி, நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே வச்சு அன்பரசிக்கு நான் தான் அப்பான்னு தெரிய போகுது. நான் உன்கிட்ட சொன்ன அந்த நேரம் வந்துருச்சுமா. இதுக்கெல்லாம் நீ பர்மிஷன் கேட்கணுமா? தாராளமா வர சொல்லி பாரு. நாங்களும் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கோம்ல. என்ன சந்திரா சொல்ற? ஆமாம்மா. சரி பாட்டி, நான் ரூமுக்கு போறேன். பாவம் சந்திரா, அன்பரசி அவ அப்பாவை பார்க்க போற சந்தோஷத்துல அவ ஆசைப்பட்ட விஸ்வாவுக்கும் நம்ம அனன்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதையே அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவளுக்குள்ள இருக்கிற வலிய வெளிய காட்டிக்காம இருக்காமா. புடி, இத பிடிச்சுக்கோ. நான் ஒவ்வொன்னா பண்ண நீ வந்து அடிச்சிரு, புரிஞ்சுதா? இந்தா வச்சுக்கோ. சொல்லு, நம்பர் சொல்லு. நாட் இன் யூஸ் வருது. அடுத்த நம்பரை சொல்லு. அடுத்த சொல்லு. கடைசியில 1 போட்டுக்கோ. எங்க போகுது? பேசு. பேசு பேசு. கஸ்தூரி இருக்காங்களா? கஸ்தூரியா? கஸ்தூரி தான் சும்மா அடுத்த ராத்திரி இத போன் வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கேன். போன் வை. சரிங்க, ராங் நம்பர். இது ஏதோ ராங் நம்பர் ரீ. அடுத்தது சொல்லு. இதுவும் இல்ல. அடுத்தது 2. இந்தா நீ ட்ரை பண்ணு. இது பிடி, அதை அடிச்சிரு. அடுத்தது ட்ரை பண்ணு, கொடு. இது அடிச்சாச்சு. திரும்ப சொல்லு. இது அடிச்சாச்சு, இத போடு. 98. என்னாச்சுடி? நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. சரி, அடுத்து போடு. இதுவும் இல்ல. அடுத்தது. அடுத்து என்ன போகுதா? ஹலோ, பேசு. என்னாச்சு? பேசு. என்னாச்சு?
எவனோ புரியாத பாஷையில பேசுறான். இதுவும் போச்சா? சரி குடு, இந்தா வச்சுக்கோ, நான் பாக்குறேன். அடுத்த நம்பர் ட்ரை பண்ணு. கடவுளே கடவுளே, கிடைச்சிடணும் கிடைச்சிடணும். ரிங் போகுது. नमस्ते। ஹலோ, मुझे कोई चाहिए? क्या कोई है? क्या तुम सिर्फ रात को फोन करके मुझे परेशान कर रहे हो? கஸ்தூரி कस्तूरी है, कोई नहीं गया, बस रात को फोन करके परेशान कर देता हूँ। ராங் நம்பர். என்னாச்சுமா? ஏதோ ஹிந்தில பேசுறாண்டி ஒரு ஆளு. ஐயோ, இதுவும் இல்ல. கடவுளே, இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு, எப்படியாச்சும் கிடைச்சிடணும். இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் பாக்கி, மத்தது எல்லாமே ராங் நம்பர் தான். இருந்தா இந்த நம்பரா தான் இருக்கும். கிடைச்சிரும், இதாதான் இருக்கும். பாக்கலாம். என்ன சிவகாமி? அம்மா, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு என்ன புடவை கட்டிக்கிற? கொஞ்சம் பார்த்து சொல்லு. அதுக்கு மேட்சிங்கா நான் பிளவுஸ் எடுத்து வைக்கிறேன். நீ பார்த்து சொல்லு. அம்மா, அந்த கஸ்தூரிக்கு கால் பண்ணி பாத்தியா? இல்ல, அதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கஸ்தூரி இருக்கிற இடம் தெரிஞ்சிரும். அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாம கிளம்பி போயிருவோம். என்ன? கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காம இப்பவே எல்லாத்தையும் சரி பாத்துக்கோ. அப்புறம் அனன்யாவையும் நேரத்தோட கிளம்ப சொல்லு. அம்மா, ஆல்ரெடி மண்டபத்துக்கு எடுத்துட்டு போற எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நான் செக் பண்ணிட்டேன். சரி. நீயும் நானும் ரெடி ஆயிட்டா வண்டி வந்ததும் நாம ஏறி போக வேண்டியதுதான். அனன்யா கிட்டயும் லேட் பண்ணிடாதன்னு சொல்லிதான் வச்சிருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம், உன் புருஷன் நேத்து மாதிரி ஏதோ வேலை வெட்டி இருக்குன்னு ரிசப்ஷனுக்கு வராம இருந்துட போறாரு. அவர்கிட்டயும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடு. பந்த காலுக்கே அவர் வராததுக்கு எனக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு. இப்ப மட்டும் அந்த ஆள் எங்கேயாவது போகட்டும், அப்புறம் அனன்யா இல்ல, நானே பத்திரகாளி ஆயிடுவேன். இங்க பாரு, முக்கியமா அந்த பத்மா வீட்ல எல்லாம் சரியா நடக்குதான்னு அப்பப்ப நீ போன் பண்ணி கேட்கணும். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல அந்த பத்மா வீட்ல அந்த திலகா இருக்கிறது சரியா வருமா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, அவளால ஏதாவது பிரச்சனை வந்து அதனால கல்யாணத்துல ஏதோ சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல. இங்க பாருடி, திலகாவால எந்த பிரச்சனையுமே வராது. அதோட அவளை நான் இந்த கல்யாணத்துக்காக மட்டும் சேர்க்கல. நாளைக்கு கல்யாணம் ஆகி அனன்யா அந்த வீட்டுலதான் வாழ போறா. அங்க அவளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளோட ஆள் ஒருத்தி அங்க சப்போர்ட்டா இருக்கணும்ல, அதுக்குதான். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், அந்த கிழவனுக்கு, அதான் அந்த பத்மாவோட அப்பாவுக்கு அந்த கஸ்தூரி பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னு நீ சொன்னல. அதனாலதான் அந்த திலகாவை வச்சு அந்த கிழவனோட கதையும் முடிக்க போறேன். அப்புறம் அந்த கஸ்தூரி பத்தின எந்த தகவலும் யாருக்கும் தெரிய போறதே இல்ல. அவளே கண்டுபிடிச்சு கொண்டுட்டா. அப்புறம் உன் புருஷன் அவ செத்தது கூட தெரியாம அவளை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏதோ நடந்தா சரிதான். சரி, எந்த சாரின்னு சொல்லு, நான் பிளவுஸ் ரெடி பண்ணணும்ல. இதோ இதுல எடுத்து வச்சிருக்கேன் பாரு. ஐயா சொல்லுங்க. என்னமாச்சு? உங்க அப்பாவை பாத்தியா? இல்லங்கய்யா, எனக்கு எங்க அப்பாவை பாக்குற பாக்கியமே இல்ல போல இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அந்த கடைக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? நான் வேணா புறப்பட்டு வரட்டுமா? இப்பதான் கடை மேனேஜர் கால் பண்ணாரு. கடையில ஏதோ ஒரு ரைடா, இப்போதைக்கு ஃபுட்டேஜ் எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு எனக்கு தெரியலமா. ஆனா நீ நம்பிக்கை விட்டுறாத. நீ உங்க அப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க. உங்க அப்பா கிட்ட நான் உன்னை பத்தி சொல்லியும் அவர் ஏன் போன் பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா அவர் உன் மேல வச்சிருக்கிற பாசம் அவர் கண்ணுல நல்லா தெரியுதுமா. கவலைப்படாதம்மா, நீ அவரை கூடிய சீக்கிரம் பாப்ப. தேங்க்ஸ்ங்கய்யா. சரி, வச்சிடறம்மா.
அப்பா ஆ? காஃபி குடுமா. குடிங்கப்பா. ஏமா, நம்ம குடோன்ல இருந்து எரியாம இருந்த நெகட்டிவ் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு எடுத்துட்டு வந்தால, அத எங்கம்மா வச்சேன்? என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உடம்பு சரியில்லாத நேரத்துல ஏன்பா இதெல்லாம்? பாவமா அந்த அன்பரசி. அவங்க அப்பா இன்னும் அவளுக்கு போன் பண்ணல. நான் பார்த்த துணி கடையில அவளும் பார்க்கலான்னு போயிருக்கா. அங்க ரெய்டான். அதான் நம்ம குடோன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த பொட்டியில அவங்க மேரேஜ் போட்டோ ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு தாமா கேட்டேன். அந்த ரூம்ல தான் இருக்கு. ஓ அப்படியா? அன்பரசி, உன் விஷயத்துல அந்த கடவுள் கருணை காட்டியிருக்காமா. இந்த தடவை உன் அப்பாவை நீ கண்டிப்பா பார்க்க போற. உடனே அன்பரசிக்கு கால் பண்ணி சொல்லிருந்தேன். திரும்ப அந்த ஐயா தான் கூப்பிடுறாரு. சரி பேசு. ஹலோ அன்பரசி, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணமா. சொல்லுங்க ஐயா. அன்பரசி, உங்க அப்பாவோட கல்யாண போட்டோ நெகட்டிவ் ஒண்ணு என் பழைய பொட்டியில இருந்துச்சுமா. இப்பதான் நான் பார்த்தேன். ஐயா என்னையா சொல்றீங்க? உண்மையாவா? நான் இப்ப வந்து அதை பார்க்கலாமா? நீ வர வேண்டாமா. நான் பிரிண்ட் போட்டு அத போட்டோவா எடுத்து நான் உன் மொபைலுக்கு அனுப்புறேன். ஐயா எவ்வளவு சீக்கிரமா ஐயா கிடைக்கும்? எனக்கு உன் ஆர்வம் புரியுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அதை நான் டெவலப் பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு அன்பு? எங்க அப்பாவோட இன்னொரு கல்யாண போட்டோ கிடைச்சிருக்கான். ஸ்டுடியோல அந்த ஐயா எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்றதா சொல்லிருக்காரு. சூப்பர் அன்பு, நான் தான் சொன்னல, நீ வேணா பாரு, சாமிஜி சொன்ன மாதிரி நடக்கதான் போகுது பாரு. கடவுளே, இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம எங்க அப்பா போட்டோ நான் பார்க்கணும். முருகா, அதுக்கு நீதான் அருள் புரியணும். குட்டிமா, உண்மையை ரொம்ப காலம் பூட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு நான் தான் அப்பான்னு கூட தெரிஞ்சிடலாம். நீ என்ன அப்பான்னு கூப்பிட போறல்ல, அந்த நிமிஷம்தான் என் வாழ்க்கையில ஒரு அற்புதமான நேரம். உன்னை என் பக்கத்துல நிக்க வச்சு இவ என் பொண்ணு அன்பரசின்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லணும், கத்தி சொல்லணும். உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை ஒரு அப்பாவா நான் காட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு. என்ன அதுக்குள்ள கால் பண்ணிட்டா? உண்மை தெரிஞ்சிருச்சு போல. எங்க போறீங்க? அது வந்து அது சொல்லுமா, என்ன விஷயம்? திரும்பி வீட்டுக்கு வர முடியுமா சார்? ஏம்மா, என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, அதனாலதான் வர சொல்றேன். அன்பரசி,
அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதம்மா? அன்பரசி, தெரிஞ்சதால தான் வர சொல்றேன் சார். சரிம்மா, வரேன். என்னாச்சு? போனையே எடுக்க மாட்டேங்கிறா. அம்மா, கஸ்தூரிக்கு நைட்டு போன் பண்ணோம்ல, அதை இப்பதான் அவ பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவதான் கால் பண்றாளோ. இரு, நான் போய் போன் இரு. ஏமா அடிக்கட்டும். என்ன பேசுற நீ? இங்க பாரு, எடுக்க வேண்டாம், அடிக்கட்டும். மா, எடுத்து பேசினா அவ எங்க இருக்காங்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு அவசியமே இல்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவசியம் இல்லங்கிற? ஆமா. மா, அவ நம்பரை கஷ்டப்பட்டு எடுத்து இப்ப நாம அவகிட்ட யாரோ மாதிரி பேசி அவ இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசியம் இல்லன்னு சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? சொல்றேன், கேளு. ஹலோ மங்காக்கா, அந்த கஸ்தூரி கிட்ட இருந்தே அவ வாயாலேயே அவ இருக்கிற அட்ரஸ வாங்கிட்டேன். இரு, பார்க்கலாம். அம்மா, கஸ்தூரிக்கு நைட்டு போன் பண்ணோம்ல, அதை இப்பதான் அவ பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவதான் கால் பண்றாளோ. இரு, நான் போய் போன் இரு. ஏமா அடிக்கட்டும். என்ன பேசுற நீ? இங்க பாரு, எடுக்க வேண்டாம், அடிக்கட்டும். மா, எடுத்து பேசினா அவ எங்க இருக்காங்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு அவசியமே இல்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவசியம் இல்லங்கிற? ஆமா. மா, அவ நம்பரை கஷ்டப்பட்டு எடுத்து இப்ப நாம அவகிட்ட யாரோ மாதிரி பேசி அவ இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசியம் இல்லன்னு சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. மா, ஏமா இப்படி பண்ற? அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அப்புறம் திருப்பி கூப்பிட்டா எடுக்காம போயிட போறா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல, கேளு. ஹலோ மங்காக்கா, அந்த கஸ்தூரி கிட்ட இருந்து அவ வாயாலேயே அவ இருக்கிற அட்ரஸ வாங்கிட்டேன். எப்படி? எப்படி சொல்றேன். சார் உங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் மேடம். ஒரு சின்ன டவுட், அதான் மேடம் போன் பண்ணேன். இவர் ஏன் தேவையில்லாம இன்சூரன்ஸ் அது இதுன்னு போட்டிருக்காரு? மேடம், உங்க வீட்டு நம்பர் மட்டும் டவுட்டா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லங்க, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேனே. மேடம் ப்ளீஸ் மேடம், இது அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவரு உங்களுக்கு விஷயமே தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. உங்க நம்பரையே கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்க சொன்னாரு. நான் அவரு எடுக்கலன்னு தான் மேடம் உங்களுக்கு போன் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஃபார்ம் வேற உள்ள கொடுக்கணும் மேடம், அதான் போன் பண்ணி கேக்குறேன். வீட்டு நம்பர் மட்டும் ராங்னு போட்டிருக்கு. அத மட்டும் சொல்லுங்க மேடம், போதும். திரும்ப ஒரு தடவை அட்ரஸ் செக் பண்ணிக்கிற சொல்றீங்களா மேடம்? சரி, சொல்றேன், எழுதிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் மேடம்.
தேங்க்ஸ் மேடம். சார் கிட்ட இத பத்தி கேட்க வேண்டாம் ப்ளீஸ் மேடம். சரி. தேங்க்யூ மேடம். சூப்பர். அந்த அட்ரஸை எனக்கு உடனே அனுப்பிச்சிரு. சரியா? சரிங்க மேடம். எப்படி? அப்பாடா. யாரு? அது தெரிஞ்ச அக்கா தான். ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. என்ன நீ அம்மா பக்கத்துல இருக்காங்களா? ஆமாக்கா, நாங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுறோம். நீங்களும் கிளம்பி வந்துருங்க. டேய், அப்புறமா கூப்பிடுறேன். அத்தைக்கு டவுட் வரல. நல்ல வேலை, இவன் பண்றதையும் பண்ணிட்டு அத்தை பக்கத்துல இருக்கும்போது கூப்பிடுறான். தெரிஞ்சது நம்மளையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. பத்மா, போன் எடுத்து பேசுமா. அவங்களும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. சொல்லுங்க சிவகாமி. ஹலோ பத்மா. என்ன பத்மா, ஏன் போனையே எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது போன் சார்ஜர்ல இருந்துச்சு, நான் கவனிக்கல. வேற ஒண்ணு இல்ல. ஆனா உங்க குரல் டல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. அது வந்து அது என்ன பத்மா, ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க? இப்போ உங்க குடும்பம் என் குடும்பம் மாதிரி. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க இருக்கோம். போன் புதுசா இருக்கு. யாருதான் இருக்கும்? ஒருவேளை அம்மா தான் இருக்குமோ? கட் ஆயிடுச்சே. சரி, ஓகே, அம்மா கிட்ட கொடுத்துருவோம். சிவகாமி, இங்க ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க. விஸ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரா? விஸ்வா ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? மா, என்னமாச்சு? ஐயோ, இதை இவளுக்கு தெரியாமையே சமாளிச்சிடலான்னு பார்த்தா இவ வந்து நிக்கிறாளே. எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கே. அனன்யா, அப்ப என் மேரேஜ் நடக்காதுல்லமா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போச்சு பாட்டி, எல்லாமே போச்சு. இவ்வளவுதான், எல்லாம் போச்சு. ஐயோ, இந்த கல்யாணம் நடக்காது. அந்த அன்பரசி தான் விஸ்வா கிட்ட ஏதோ சொல்லிதான் இப்படி பண்ணிருக்கா. இல்லம்மா, இப்போ நான் அவளை சும்மா விட போறது கிடையாது. அனன்யா, அனன்யா, அம்மா அவளை போய் தடுத்து நிறுத்துமா. ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறா. நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போ. என்ன பத்மா, சிவகாமி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன அசிங்கமா கேக்குறாங்க. ஏதோ உங்க பையன் நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பான்னு சொன்னீங்க.
இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்படி ஓடிட்டான். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் பெரிய அசிங்கம்னு நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி வெளியில தலை காட்ட முடியும்னு அவங்க என்ன கேக்குறாங்க. பத்மா, என்னமா அது முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க? கதவு தருமா முதல்ல. பத்மா, இனி என்ன காப்பாத்த முடியாது. இதுக்கு மேல இந்த அசிங்கத்தை என்னால தாங்க முடியாது. நான் தூக்க மாத்திரைய சாப்பிட்டேன். ஐயோ பத்மா, என்ன நீ? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டி போக மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்ல. இந்த கல்யாணம் நடக்கல, நான் செத்துடுவேன் அவன் கிட்ட சொன்னேன். இது கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க. அவனுக்கு அவ்வளவு இருந்தா அவனை பெத்தவங்கன்னா எனக்கு எவ்வளவு வருவா. ஐயோ பத்மா, ஏன் பத்மா அப்படி பண்ற நீ? ஐயோ நான் கல்யாணத்துக்கு வர மாட்டான்ல, நான் செத்தா வருவாங்க. ஐயோ பத்மா, கதவை தர பத்மா, கதவை தர. அத்தை அத்தை கதவை தரங்க அத்தை. அத்தை இங்க பாரு பத்மா, நீ இப்படி பண்றது நல்லா இல்லமா. முதல்ல நீ கதவை தர. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கதவை தரமா. தயவு செஞ்சு கதவை திறக்க சொல்லி கேட்காதுங்க. நான் திறக்க மாட்டேன். கதவை தர பத்மா. முடிஞ்சா போன் பண்ணி வர சொல்லுங்க. உங்க அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டா செத்து போறதுக்கு முன்னாடியாவது வந்து பாத்துட்டு போ சொல்லுங்க. பத்மா, ஐயோ கதவை தர. சொல்றது கேளு, நான் சொல்றது கேளுமா. சார், இந்த லெட்டர் எப்படியாவது அனுப்பிடுங்க சார். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நீங்க எதுக்கு என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார். சார், எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு சார். நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு தோணுது சார். என்ன சார் ஆச்சு? உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்றேன். ஆஹா, குடிக்கிறீங்களா? இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். இந்த லெட்டரை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிடுங்க சார். அது போதும் சார். இவர் வேற இவ்வளவு அர்ஜென்ட் பண்றாரு. சண்முகத்தையும் காணோம், அவன் சொன்ன அந்த பொண்ணையும் காணோம். என்ன பண்றது? கொடுங்க சார். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் அனுப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு அவளை கேக்குற? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? அவ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மட்டும்தான். அவளை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்காம வீட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கல்ல, அவ இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டா.
முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. தேவையில்லாம கத்திட்டு இருக்காத. பாட்டி இப்ப அவ எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாட்டி. கோவம் வந்தா என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரியே இருக்கா. இதே பிரச்சனையா போச்சு. இவன் நம்மள விட கோவக்காரியா இருக்கா. அனன்யா சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க பாட்டி. அனன்யா, எனக்கு அவளை கொல்லணும் போல வெறியா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல. ஆனா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. அனன்யா விடுங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? இப்படி எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா? அன்பரசி வேற கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அனன்யா வா போலாம். என்னாச்சுன்னு சொல்லி தொலைங்கள. பத்மா வீட்ல ஒரு பிரச்சனை. அந்த விஸ்வாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். அந்த விஷயம் இப்போ அனன்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அன்பரசி மேல எதுக்கு கோவப்படுறா? அன்பரசி என்ன பண்ணா? பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் அவ மட்டும்தான். இதுக்கும் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க பாட்டி. அனன்யா, நீ என் பேத்தி. அவ என் பேத்தி மாதிரி இருந்தாலும் அவ மேல தப்பு இருந்தா நானே கேட்பேன். அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு விஸ்வா மேல பிரியம் இருந்தா கூட அதை வெளியே காட்டிக்காம அமைதியா இருக்காமா? இந்த கல்யாணத்துக்காக அவ எந்த தடங்களும் பண்ணல, எந்த தடையும் பண்ணல, எந்த வெறுப்பையும் காட்டல. அன்பரசியை விட்டுட்டு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க விஸ்வாக்கு விருப்பம் இல்ல. அவனும் அதை தெளிவா சொல்லிட்டான். ஆனா அன்பரசி இப்பவும் அவளுக்குள்ள விருப்பம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் மீறி அவன் மேல பழி போடுறது ரொம்ப தப்பு. பாட்டி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? திரும்பவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பீங்கல்ல? அனன்யா தயவு செஞ்சு நீ வா, அப்புறமா பேசிக்கலாம். பாட்டி அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க நீங்களும். புரியுது, நான் வான்னு சொல்றேன்ல, நீ வா. இங்க பாரு ஜானகி, இந்த நேரத்துல அவ ஏதோ கோவத்துல பேசுறா. சின்ன பொண்ணுன்னு விட்டுடுங்க. அந்த அன்பரசிதான் விஸ்வா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ண சொல்லி. ஹலோ சண்முகம், அவர் அவசரமா போனோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? கிளம்பிட்டாரா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கலாம்ல. அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவருக்கு முகம் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நானும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். சரி விடுங்க சார், நாம என்ன பண்ண முடியும்? என்ன காருக்குள்ள இருக்கிறவர் அப்படியே சாஞ்சிருக்காரு? சார் சார் சார், இவர் தானே நம்ம கிட்ட வந்து ஒரு அட்ரஸ் சொல்லி டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்டாரு. சார், எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரணும். அது இன்னும் வரல சார். எந்த ஏரியால சார்? இங்கதான் சார், வலசரவாக்கம் போஸ்ட் ஆபீஸ்ல. அப்படியா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 4 ராதா அவென்யூ, 2nd ஸ்ட்ரீட், வலசரவாக்கம் சார். சண்முகம் லைன்ல இருக்கியா? ஹலோ. இவர் தான் போஸ்ட் பண்ணதா சொன்னாரு. அந்த அட்ரஸ்ல தான். அந்த பொண்ணு அன்பரிசி சொன்னது. அப்ப இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? என்ன ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு சண்முகம்? சார், போஸ்ட் ஆபீஸ் தெருவுல ஒருத்தர் கார்லயே மயக்கமாயிட்டாரு. இவர் அந்த அன்பரசியோட அப்பாவான்னு தெரியல. என்னது, மயக்கமாயிட்டாரா? இருங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துல வரேன். அதுக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுங்க. ஓகே சார். டவர் வேற இல்ல. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது.
ஓகேங்க நீங்க ரொம்ப நன்றிங்க. ஓகே பரவாயில்ல. எங்க அப்பாவை பார்க்க போறேன். அப்பா உள்ளதா இருக்காரு. ஏமா பொண்ணு சார், இந்த பொண்ணுக்கு இவர்தான் அப்பான்னு தெரியுமா தெரியாதா சார்? தெரியலையே. சரி சார், இப்ப எதுவும் சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது. அந்த பொண்ணே பதட்டத்துல இருக்கு. அந்த பொண்ணு போன் நம்பர் இருக்கு, அப்புறம் போன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி ஓகே சார், போலாம் சார். பாத்து பத்மா. விஸ்வா வந்து கார்ல ஏற. வசந்த் நீ பைக் ஓட்டிட்டு வா. சரிம்மா. ஏன் பத்மா, விஸ்வா பைக்லயே வரட்டுமே. இல்லங்க, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் கண் பார்வையிலேயே இருக்கட்டும். போய் கார் எடு விஸ்வா. இந்த சாமி. சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். சார், உங்க நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது சார். நான் ஆகவும் விட மாட்டேன். ஆனா நீங்க எப்படி சார் இந்த இடத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? ஐயோ முருகா, எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நான் கூட அன்பரசி மல்லிகாவோட பொண்ணுதான்னு கன்வின்ஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா அம்மாவுக்கு அன்பரசி கண்டாலே பிடிக்கலடா. அதான் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு விட்டுட்டேன். அதோட இப்ப பத்திரிக்கை அடிச்சு காலையில கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இனிமே அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னாலும் அவங்க நிறுத்த போறதில்லடா. என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. இதுக்கு மேலே நீ அன்பரசியை பத்தி யோசிக்காம தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்கும், பட் இதாண்டா பிராக்டிக்கலான விஷயம். என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரி. அம்மா பாக்குறாங்க, போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போ. போடா.
இன்னைக்கு அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அன்பரசி எப்படியாச்சும் அவங்க அப்பாவை பாத்துறணும். அதுக்காக என் உண்டியல் காசை உனக்கு காணிக்கையா கொடுக்கறேன். முருகா, பாவம் குட்டிமா நீ. சார் என்ன சார் ஆச்சு? ஆ? ஓ, அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? தெரியாது சார். சொன்னா பதட்டப்படுவாங்கன்னு நான் எதுவுமே சொல்லல. நீங்க மயக்கமா இருந்தப்போ சிவகாமி மேடம் தான் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காங்க. சரி, இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாமா? சொன்னா இத கூட நான் வேணும்னே செய்யறேன்னு சொல்லுவாங்க. அனன்யாவும் புரிஞ்சுக்க மாட்டாமா? சரிங்க சார். அச்சச்சோ, என்னாச்சுமா? சார் என்னோட போனை பதட்டத்துல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சார். மிஸ் பண்ணிட்டியா? ஆமா சார், எப்படின்னே தெரியல. அதே நம்பர் தானே? வேற புது சிம் வாங்கிக்கலாம் விட. போன் எடுத்தவங்க திருப்பி கொடுக்க வாய்ப்பே இல்லம்மா. தாத்தா, இங்க பேச முடியலனாலும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை யார்கிட்டயும் சொல்லி என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண கூட முடியல. நான் அன்பரசி உள்ள சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா அம்மா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவளை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கும் அனன்யாவுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணி இப்ப ரிசப்ஷன் வரைக்கும் வந்துட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா. உண்மையாவே அவங்க சூசைட் அட்டம் பண்ணாங்களானோ தெரியல. ஒரு பக்கம் அம்மாவை மீறவும் முடியல, இன்னொரு பக்கம் அன்பரசியை விட்டுட்டு வேற ஒருத்தி மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியல. தாத்தா, ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா. நீங்களும் ஃபீல் பண்றீங்களா தாத்தா? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியுது. நீங்க மட்டும் பேசுற மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க விட்டுருக்க மாட்டீங்கல்ல? அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்க. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எனக்கும் அன்பரசிக்கும் கல்யாணத்தை கூட நடத்தி வச்சிருப்பீங்க. விஸ்வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்கப்பா. நல்ல நேரத்துல கிளம்பணும்னு அம்மா உன்னை வர சொல்றா. போலாவா? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையாப்பா? நீ சொன்னதான் நான் திரும்ப சொல்றேன். நீ அன்பரசி மேல வச்சிருக்கிற காதலுக்கும் அவ உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கும் வலிமைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காதுப்பா. நீங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா சேருவீங்க. இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. சரி, கௌசல்யா வந்து தாத்தாவை கூட்டிட்டு வந்துருவா. நீ வா, கீழே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா.
டேய் நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த போனால ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தோணுது. டேய் மறுபடியும் சொல்றேன்டா, இந்த பாவத்தை மட்டும் ஏத்துக்காத, எடுத்துட்டு போய் கொடுத்துடுறா. மாப்பிள்ள சும்மாறா, அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் போன்ல கடலை தான் போடுறாளுங்க, இல்லனா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுவாங்க. பொண்ணுங்க போனுக்கு வாய் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கேன், கதறி கதறி அழுவோம். நீ வேணா பாரு, இப்ப போன் அட்டன் பண்ற, எவ்வளவு ஒருத்தி கூப்பிட்டு வெட்டியா பேசுவா. இதுதான் நான் எடுக்க போற கடைசி காலு. இதுக்கப்புறம் எத்தனை போன் போட்டாலும் நான் எடுக்கவே மாட்டேன். இதோ அட்டன் பண்றேன் பாரு. அட்டன் பண்ணு. அன்பரசி, உனக்கு எத்தனை டைம் கால் பண்றது? சரி, உங்க அப்பாவை பாத்துட்டியா? அவர் என்ன சொன்னாரு? இப்ப நீ அவர் கூட தான் இருக்கியா? என்ன அன்பரசி, எதுவுமே பேசாம இருக்க? உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா? இப்பதான் உனக்காக வேண்டிட்டு கோவில் உண்டியல்ல காசு போட்டுட்டு வரேன். அன்பு, அன்பு, என்னாச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இத்தனை வருஷம் பார்க்காம இருந்தவர பார்க்க போறேன்னு ஆசாசியா போஸ்ட் ஆபீஸ்க்கு போனியே, உங்க அப்பாவை பாத்தியா? என்ன அன்பு, எதையுமே சொல்லாம அமைதியா இருக்க? ஹலோ, யாரு யாரு போன்ல? அன்பரசி எங்க? இல்லைங்க, இந்த போன் அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். மிஸ் பண்ணிட்டாளா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், போனை எங்க கொடுக்கணும்னு தெரியல. இல்ல இல்ல, இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் இங்க தான் வலசரவாக்கம் சிவன் கோவில்கிட்ட இருக்கேன் மேடம். சார், நான் வந்து வாங்கிக்கிறேன் சார். சார் சார் ப்ளீஸ் எங்கேயும் போயிடாதீங்க, இப்பவே வந்துடுறேன் சார். சார், போனை மட்டும் கொடுத்துருங்க சார். சரி வாங்க மேடம். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ சொன்னது சரிதான் மாப்பிள்ள. வாடா செல்லம். அனன்யா, நேரா போய் கார்ல உட்காரு. போ போ. வசந்தா, சொல்லுங்கம்மா. வேற யாராவது வந்தாங்கன்னா மண்டபத்துக்கு வர சொல்லிடு. நீயும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டை போட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துடு. சரிங்கம்மா. அன்பரசியும் மஞ்சும் வரலையேம்மா. அவங்களும் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களே மண்டபத்துக்கு வர சொல்லு. நானும் போன்ல சொல்லிடுறேன். சரிங்கம்மா. அந்த அன்பரசி எதுக்கு? அவ பாட்டுக்கு வீட்ல இருந்துட்டு போகட்டும். அங்க வந்து ஏதாவது பண்ணி தொலைக்கிறதுக்கா? திரும்பவும் எதுவும் ஆரம்பிக்காதீங்க. அவ எதுவும் பண்ண மாட்டா, பண்ணதும் இல்ல. அங்க வந்து ஏன் பேச்சு தனிக்கு இருந்துட்டு போறா. அதான் நீங்க சிவகாமி, தேவையில்லாம அந்த கிழவிகிட்ட பேசிட்டு இருக்காத. எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம். அவளுக்கு என்ன அசிங்கத்தை பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணி அனுப்பிடலாம். புரியுதா? அவங்க வந்தா வந்துட்டு போட்டு விடு. வா வான்றல்ல. அப்பா, சத்தியமா என்னால முடியலப்பா. அன்பரசிய மனசுல நினைச்சுக்கிட்டு இவ கூட நிக்கிறதுக்கு என்னால முடியலப்பா. விஸ்வா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ ஏன் அனன்யா பக்கத்துல நிக்கிறான்னு நினைச்சுக்கிற? அப்புறம் அன்பரசி நிக்கிறான்னு நினைச்சுக்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இது பிடி, அதாவது பாரதியார் ட்ரிக்கு. அவர் எப்படி அவருக்கு பிடிச்ச கண்ணம்மாவோட கற்பனையில வாழ்ந்தாரோ அது மாதிரி
சில நேரம் நமக்கு பிடிக்காதவங்க கூட இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்கள விட்டுட்டு நமக்கு பிடிச்சவங்க கூட தான் நிக்கிறோம்னு நாம கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். டேய், அப்படித்தான் நிறைய பேருங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் அவங்கவங்க பொண்டாட்டிய அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணாதான் நினைச்சு வாழ்றாங்க. இதுதான்ப்பா பிராக்டிக்கல். அப்பா, அப்போ நீங்களும் அப்படிதானா? டேய், நான் நாட்டு நடப்ப சொல்றேன்பா. விஸ்வா, இன்னொரு விஷயம், நான் வீட்டுல சொன்ன மாதிரி தான். உன் காதலுக்கு வலிமை இருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணம் நிக்கும். அது வரைக்கும் அனன்யா உன் பக்கத்துல வரத்தான் போறா, நிக்கதான் போறா. அத நினைச்சு நீ டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி பாரதியார நினைச்சு அந்த செகண்ட என்ஜாயபிளா மாத்திக்க. இப்போதைக்கு இதத்தான்ப்பா என்னால சொல்ல முடியும். சரியா? அப்பா சூப்பர்ப்பா. டேய், அம்மா பாக்குறா. என்ன இவரு இவ்ளோ நேரம் முறைச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு மாறிட்டாரு. ஆனா இதுதானே எனக்கும் வேணும். இங்க சிவகாம பொண்ணு கல்யாணம் நடக்க போது சாப்பாடு விட்டு இருக்க. ஒழுங்கா சொல்றி, எங்கிட்ட இருக்கான் பொண்ணு? என்ன கொண்டு புதைச்சாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன்டா. என் பொண்ணு யாருன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. சாக போறவளுக்கு திமுற பாரு. ஏய், இந்த செல்போன்ல இருக்க ஏதாவது ஒரு நம்பர் தான் பொண்ணு நம்பரா இருக்கும். அதை வச்சு கண்டிப்பா எங்க இருக்கானே நான் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல வேண்டிய அவளை. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதாண்டா அவ நம்பரை என் செல்போன்ல சேவ் பண்ணி வைக்கல. என் உயிரே போனாலும் சரி, ஏன் வாயில இருந்து அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட வராது. அப்புறம் எப்படிடா கண்டுபிடிப்பீங்க? அன்பரசி, சார், ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. நீங்க போங்க சார், நான் வரேன். போங்க மாப்பிள்ள, போங்க. ஒரு அன்பரசி, சிவகாமி சொன்னா கேளு, கோவப்படாத. கடுப்பேத்தாதமா. வாசல்லையே நிக்கிறாங்க. அன்பு, வா உள்ள போலாம். இந்த போனை உடனே சார்ஜ் போடணும் மஞ்சு. யார்கிட்டயாவது சார்ஜர் வாங்கணும். எதுக்காக கேக்குற? என்ன விஷயம்? சொல்ற மஞ்சு, நீ முதல்ல சார்ஜர் மட்டும் வாங்கி கொடு. அட ஆமால. வாங்க. இரு மஞ்சு. ஏய் அன்பு, அன்பு. டேப் சார்ஜர். வணக்கம். என்ன வாசல்லையே வரவேற்பு பலமா இருக்கு. பார்வையிலேயே எரிச்சு கொன்றுவாங்க போல. பேசாம திரும்பி போயிரலாமா? சரி, 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம போலாம். ஹலோ
ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கார் வந்துருச்சு சார், நான் வந்துட்டேன். ஆமா சார். பாத்தியா அவள? நம்மள பாத்துட்டு அங்கேயே நிக்கிறா. ரெண்டு வந்து எப்படி சேர்ந்திருக்குன்னு பாரு. இன்னும் இவங்க உள்ள போகலையா? அன்பரசி பின்னாடியே போயிருக்கலாம். மா, அவளை விடு. அவெல்லாம் ஒரு ஆளு. இந்த அன்பரசி இங்க இருந்தா எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வரும்னு எனக்கு திக்குன்னு இருக்கு. இப்பதான் அந்த விஸ்வா அமைதியா இருக்கான். இவளை பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எப்ப அவ பக்கம் தாவுவானே தெரியாதுமா. அவளை எப்படியாவது வெளியில அனுப்பணும். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தையே நிறுத்தினாலும் நிறுத்திடுவாமா. ஆமாமா, பாத்தியா ஆள் நிக்கிறது கூட தெரியாம எப்படி இடிச்சிட்டு போறானே. தொண்ணு பெத்து துள்ளலி மாய். மா, அவளை நாம வெளியில அனுப்பணும்னா அவரும் அந்த கிழவியும் பொங்கிட்டு வந்துருவாங்க. அதனால அந்த பத்மாவை வச்சுதான் அவளை வெளியில அனுப்பணும். ஆமா, அதான் சரி. வா, முதல்ல அந்த பத்மாவை பார்த்து பேசி இந்த சிரிக்கி இங்கிருந்து அனுப்பிடுவோம். போடி. விஸ்வா ரெடி ஆயிட்டானான்னு கேட்க போன் பண்ணா காலையே எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் பத்மா அவசரப்படுற? இன்னும் டைம் இருக்குல்ல. அவனையே டிஸ்டர்ப் பண்ற? இல்லங்க அவன். நான் வேணா பாத்துட்டு வரட்டுமாமா? ஏய், நீ அம்மா பையன்தான், அதுக்கு நீ இப்படியாடா? நீ முதல்ல போய் கௌசல்யாவும் சுபாவும் உன் தாத்தாவை கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. அத போய் என்னாச்சுன்னு பாரு. அப்புறம் வர்றவங்களை கவனிப்போ. சரிப்பா. போனை கட் பண்றான். போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பண்றான்? வாங்க மேம், வாங்க சிவகாமி. ரிசப்ஷனுக்கான எல்லா வேலையும் கரெக்டா நடக்குது? நடக்குது. சார் வந்துட்டார்ல? மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா அது ஏங்க, அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்காரன் போன் பண்ணிட்டே இருக்கா. அப்படி அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்களேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன். என்ன வில்லங்க நடக்க போதோ? அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. சார், முதல்ல கதவை திறங்க சார், நான் அவசரமா போகணும். முடியாது. பக்கத்துல போனா மறைஞ்சிருவா. பாத்துக்கலாம். என்னால விட முடியாது. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. அம்மா, இப்ப எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏய், நீ போடி. நீ ரூம்ல இரு, நாங்க வரோம். நீ போடி, நாங்க வரோம். என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. ஐயோ, என்னன்னு போய் பார்த்துட்டே வருவோம்.
நான் கிளம்பணும் சார். என்ன கிளம்புறியா? ஆமா சார், ஒரு அர்ஜென்ட் சார். அன்பரசி இத பாரு, உண்மையாவே இந்த மாதிரி நேர்ல வந்து பேசுற மாதிரிலாம் பேசாத. ஏன் சார்? என்னோட அவசரம் உங்களுக்கு புரியாது. அன்பரசி, நிஜத்துலதான் நீ என்னை விட்டு விலகி போற, அதுக்குன்னு கற்பனையில கூட வா. ஐயோ சார், நான் கற்பனையெல்லாம் இல்ல சார். கற்பனை இல்லையா? கை எடுங்க சார். அட ஆமா, மறையில. அப்ப நிஜமாதான் வந்திருக்கியா? ஐயோ சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? சும்மா நின்னு உளறிட்டு இருக்காதீங்க. ஏய் அன்பரசி நில்லு. ஏய் என்னடி, இன்னும் நீங்க இருந்து கிளம்பலையா? என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளானோட சுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமாமா, அதுக்குதான் இவ இந்த மண்டபத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. இல்ல மேடம், ஒரு 5 நிமிஷம் நான் சார்ஜ் போட்டுட்டு மட்டும் போயிடுறேன். ஓ, சார்ஜ் போட்டதான் மண்டபத்துக்கு வந்தியா? ஏண்டி, எத்தனை தடவை தான் சொல்றது, உனக்கெல்லாம் மானம் வெக்கம் சூடு ரோஷம் எதுவுமே இல்லையா? மாப்பிள்ளையும் ஜானகி உன்னை வான்னு கூப்பிட்டா உடனே வந்துருவியா? ஏன் உனக்கு அறிவில்ல நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு? சாரி மேடம், நான் போயிடுறேன், ஒரு 5 நிமிஷம். சிவகாமி, இனிமே வந்து தொலைச்சிருவேன். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அம்மா, அந்த போட்டோ கொடுத்துட்டியா? இன்னும் இல்லப்பா. அன்பரசி வீட்டுக்கு போனேன், அங்க அவங்க யாரும் இல்ல. அவங்க வீட்ல யாருக்கோ மேரேஜ் போல இருக்கு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்ததா சொன்னாங்க. நானும் இப்பதான் அந்த மண்டபத்துக்குள்ள நுழையிறேன், நீங்க கால் பண்ணிட்டீங்க. இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியல, அவங்க அப்பாவை பாக்குற வாய்ப்பு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. பாவம் அந்த பொண்ணு,
போட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பா உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. இன்னைக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை பார்த்து போட்டோ கொடுத்துட்டு தான் மறு வேலையே. நீங்க இதையே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிம்மா. இந்த மண்டபத்துல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி ஒரு கால் பண்ணி பாப்போம். ஒருவேளை போன் அட்டன் பண்ணா வெளியே வர சொல்லி இங்கேயே வச்சு போட்டோ கொடுத்துட்டு போயிடலாம். டியூட்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நேத்துல இருந்து இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கே. சரி உள்ள போய் பாத்துருவோம். சரிவா அங்க போய் பாப்போம். அன்பரசிய பாத்தீங்களா? அவ சார்ஜர் கேட்டா விஸ்வா ரூம்ல போய் எடுத்துக்க சொன்னேன். போய் வாங்கிக்கிறேன்னு போனா. ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, காணோன்னு தான் கேட்டேன். மேடம் கொஞ்சம் சீக்கிரம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். மயங்கி விழுந்துட்டாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? டாக்டர் எனக்கு தெரியல டாக்டர். நான் ஒரு வேலையா வந்துட்டு இருந்தேன். அப்பதான் தலையில அடிபட்டு ரோட்ல கிடந்தாங்க. என்னால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு தான். வெரி குட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. பின்மண்டையில நல்லா அடிபட்டிருக்கு. யாரோ இரும்பு ராடை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. சேம் டைம் பிளட்டும் நிறைய லாஸ் ஆயிருக்கு. அதனால டாக்டர் அவங்களுக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க ஹெட் இன்ஜூரி ஆயிருக்கு. சோ அவங்கள காப்பாத்துறது எஸ் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அவங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க. இல்லனா எனக்கு லைஃப் லாங் ரொம்ப கில்ட்டியா இருக்கும். புரியுது, பட் அவங்களோட ரியல் சிச்சுவேஷன் இதான். நான் சொல்றத சொல்லிட்டேன். அவங்க ஃபேமிலி யார் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க. டாக்டர்